வேணாம்மா ரஞ்சிதா, நீ வாழக்கூடிய பொண்ணு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா கிட்ட சொல்கிறாங்க. சரி, என்ன நடந்தது வாங்க பார்ப்போம். நம்ம மல்லியுடைய கல்யாண ஆல்பத்தை வந்து விஜய் சார் ரூமில் எடுத்துன்னு போயிட்டு இந்த ரஞ்சிதா திருடி எடுத்துன்னு போய் தலகாணிக்குள்ளே வச்சிடுறாங்க. அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு தெரியாமலே விஜய் வந்து யார் எடுத்துன்னு வந்து வச்சது, என்னது இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி நம்ம வெண்பாக்குட்டி 2 பேரும் ரூமுக்குள்ளே போகிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, மல்லி தான் நம்ம மேலே இருக்கிற லவ்வில் இம்ப்ரெஷனில் அந்த காதலில் எத்தனை வந்து இங்கே வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் சார் நினைக்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு தெரியவே இல்லை நம்ம மல்லி தான் எத்தனை வந்து வச்சாங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இது அந்த திருட்டு நாய் ரஞ்சிதா தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து நினைக்கிறாங்க. 100% மல்லி நினச்சது தான் கரெக்டு. நம்ம ரஞ்சிதா தான் போயிட்டு அந்த கல்யாண ஆல்பத்தை வந்து திருடி எடுத்துகிட்டு வந்து விஜய் சார் ரூமில் வச்சுருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் விஜய் சாருக்கு தெரியாமலே விஜய் சார் வந்து சும்மாவே சத்தம் போட்டு சண்டை போடுறாரு மல்லிக்கிட்ட. ஆனால் நம்ம மல்லியும் பொறுமையாக பொறுத்து போனாங்க. அப்பையும் பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்கலை. காரணம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ரஞ்சிதா பார்த்திங்கன்னா அந்த கல்யாண ஆல்பத்தை எடுத்துன்னு போய் பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேணா ரஞ்சிதா, நீ வாழக்கூடிய பொண்ணு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீ செய்யக்கூடாது. வாழக்கூடிய பசங்க வந்து நல்ல காரியங்களும் நல்ல விஷயங்களை மட்டும்தான் செய்யணும். இந்த மாதிரி கெட்ட காரியங்களும் கெட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதும்மா. நீ இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணு, இன்னும் நீ வாழ வேண்டிய வயசு வந்து நிறைய இருக்குது, வாழக்கூடிய தருணம்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணாத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா ரஞ்சிதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும், எனக்கு நீ அறிவுரை சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிடுறான் அந்த ரஞ்சிதாவுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கேடு காலமும் கெட்ட காலமும் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்போது ஏது நடக்கும்போது சத்தியமாக நம்மளுக்கே தெரியல. அடுத்த ப்ரோமோவில் பார்த்தா தான் தெரியும். உடனே நம்ம மல்லி வந்து நல்லது சொன்னாலே இந்த உலகத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. நான் எவ்வளோதான் எடுத்து சொன்னாலும் அந்த ரஞ்சிதா வந்து என்னுடைய ஆல்பத்தை வந்து எரிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா ஆத்திரத்தில் அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம், அவள் கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழ்நிலையை அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மல்லி வந்து இன்னொரு பக்கம் நான் நினைக்கிறாங்க மனசுக்குள்ளே, நமக்கு எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம், ஒருத்தரை வந்து கொல்றது மிகப்பெரிய பாவம். நம்ம வெண்பாக்குட்டி இருக்காங்க, அவன் மூஞ்ச வச்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கெட்டதே பண்ணாலும் நம்ம வந்து அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுமே தவிர நம்ம யாருக்கும் கெட்டது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பார்த்திங்கன்னா நினைக்கிறாங்க. 100% மல்லிக்கு வந்து நான் ஓட்டு போடுவேன். ஏன்னா நல்லதுக்கு உதாரணமே நம்ம மல்லி தான். ஆனால் ஒரு கெட்டதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி. இதில் எங்கே ராஜேஸ்வரி மிஸ் ஆகுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியை மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை முடிஞ்ச பின்னாடி நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன பிரச்சனை எது பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே நம்ம விஜய் சார் இப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி வந்து அம்மா அந்த மல்லி வந்து வாழக்கூடிய பொண்ணு, இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அறிவுரை சொல்கிறோம்மா. உடனே நம்ம ராஜேஸ்வரி அவள் மல்லி வந்து எதுக்காக சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்குறதில்ல. நம்ம ராஜேஸ்வரி வந்து அப்படியே பெரிய டாட்டா பில்லா மாதிரி நினச்சிட்டு என்னன்றாங்க, மல்லி என் பொண்ணுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு நீ யாரடி, எனக்கு தெரியும், எனக்கு பொண்ணை பேத்தவளுக்கு பொண்ணை வளர்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக தட்டுறாங்க. அடுத்த ப்ரோமோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி